கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று மே மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை, அதாவது மே 10ஆம் தேதி. இன்று சர்வதேச தாய்மார் தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. விசேஷமாக இந்த நாளிலே இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு தாய்மார்கள், ஒருவேளை நீங்கள் முதிர் வயதில் இருக்கிற தாய்மார்களாக இருக்கலாம், உங்களையும், அல்லது நீங்கள் இப்பொழுதுதான் பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கின்ற நடுத்தர வயதில் உள்ள தாய்மார்களாக இருக்கலாம், உங்களையும், அல்லது இப்பொழுதுதான் சிறு குழந்தைகளை வளர்த்து கொண்டிருக்கின்ற இளம் தாய்மார்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் தாய்மார்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடனே வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஒரு தாயாக இருந்து தன்னுடைய குடும்பத்திற்காக, விசேஷமாக தன்னுடைய பிள்ளைகளுக்காக திறப்பிலே நின்று ஜெபித்து கொண்டிருக்கின்ற, துதித்து கொண்டிருக்கின்ற அன்பு தாயாகிய உங்கள் ஒவ்வொருவருடைய இதய விருப்பங்களையும் விண்ணப்பங்களையும் கர்த்தர் நிச்சயமாய் கேட்டு பதில் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவாராக. உங்களை ஆனந்த கண்ணீர் வரும்படியாக உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகின்றேன். இன்றைக்கு கூட விசேஷமாக இன்றைய மன்னா என்ற பகுதியிலே இருக்கிற வசனம் என்ன என்றால், ஏசாயா 66:13, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். பிரியமானவர்களே, இங்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்களை ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் கூட தன்னுடைய அன்பு, தன்னுடைய பாசம், தன்னுடைய தேற்றுதல், இதெல்லாம் யாருக்கு? இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஸ்தானத்தில் இருக்கிற நபருக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார் என்றால், ஒரு தாய் போல, ஒரு தாயினுடைய ஆறுதல் தேறுதல் எப்படி இருக்கும் என்று அவர் அறிந்திருக்கின்றார். எனவே நமக்கு சொல்லும் பொழுது ஒரு தாய் தேற்றுவது போல உங்களை தேற்றுவேன் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் என்ன? ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்திற்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு, அதாவது அது மாத்திரமல்ல, ஒரு ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது, தாயாக இருக்கும் பொழுது தன்னை சார்ந்தவர்களுக்கு அவர் ஒரு ஆறுதலையும் தேறுதலையும் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்க வேண்டும். தெபோராளை பார்க்கிறோம், தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின என்று சொல்லப்படுகின்றது. அப்படி எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும், பொதுவாக உங்கள் பிள்ளைகளுக்கு மாத்திரம் தாயாக இருப்பது வேறு, ஆனால் இந்த சமுதாயத்தில் மற்றவர்களுக்கும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரி, அல்லது இந்த சமுதாயத்தில் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய உங்களுடைய பணி, உங்களுடைய சேவை, இவைகள்லாம் இருக்கும் பொழுது கூட, அது கூட ஒரு தாயாக இருந்து செயல்படக்கூடிய ஸ்தானத்தில் கூட நீங்கள் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய, அல்லது மற்றவர்கள் உங்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்ன என்றால் ஒரு தேறுதல், ஒரு ஆறுதல். ஆண்டவர் மன உருக்கமும் இரக்கமும் உடையவர் என்று பார்க்கின்றோம். அப்போ ஒரு இரக்கத்தையும் மன உருக்கத்தையும் ஒரு தேறுதலை தான் தாயாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடம் மற்றவர்கள் எதிர்பார்த்து நிற்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் தாயாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணின் சுபாவம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு பக்கம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில், மற்ற பிள்ளைகளை சரியாக வளர்ப்பதில் கண்ணும் கருத்துமாக கண்டிப்போடு கூட இருப்பது அவசியம்தான். குணசாலியான பெண் தன் வீட்டின் காரியம் எப்படி இருக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கின்றாள். தன்னுடைய வீட்டையும் கவனித்து அதில் கண்ணோக்கமாக இருந்து கண்டிப்போடு இருக்க வேண்டிய காரியத்தில் கண்டிப்போடு, கரிசனையோடு இருக்க வேண்டிய காரியத்தில் கரிசனையோடு இருப்பது அவசியம். பிரியமானவர்களே, விசேஷமாக ஒரு தாய் எப்படி இருக்கிறாளோ அப்படியே பிள்ளைகளும் அதை பிரதிபலிக்கின்றார்கள். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்று சொல்லப்படுகிறது அல்லவா? அப்படி நூல் எப்படி இருக்குதோ அந்த நூலை வைத்து தான் நெய்யும் பொழுது அந்த புடவையும் அந்த நூலை போல தான் அதற்கு ஏற்ற பண்போடு வருகின்றது. அதே போல தான் ஒரு தாயை போல தான் பிள்ளையும் இருக்க முடியும் என்று சொல்லப்படுகின்றது. அப்படி என்றால் பரிசுத்தம் மற்றும் விசுவாசம், தேவ பக்தி மற்றும் நற்குணங்கள், இவைகளெல்லாம் யார்கிட்ட இருந்து பிள்ளைகளுக்கு அதிகமாக போகுது அப்படின்னு சொன்னால்,
ஒரு தாயிடம் இருந்துதான், தகப்பனை விட தாயிடம் இருந்துதான் சுவாபங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு அப்படியே போகின்றன. சிம்சோனின் தாயிடம் சொல்லப்பட்டது, சிம்சோனை இரட்சகனாக எழுப்புவதற்கு தாய் எப்படிலாம் இருக்கணும் என்று சொல்லப்படுகின்றது. அதே போல தீமோத்தேயுவை குறித்து சொல்லப்படும் பொழுது, உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசம் அது முதல்ல உன்னுடைய பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ள இருந்தது, பின்பு அது உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ள இருந்தது, அது உனக்குள்ள வந்திருக்கு என்று சொல்லப்படுகிறது. அப்போ பாருங்களேன், மாயமற்ற விசுவாசம் தீமோத்தேயுக்குள்ள இருக்குதுன்னா அது யார்கிட்ட இருந்து வந்ததான்? பாட்டி மற்றும் தாய் இவர்களிடம் இருந்து தீமோத்தேயுக்குள்ள அப்படியே ஃபீடாகி இருக்கிறது. உள்ள குணம் அப்படியே தீமோத்தேயுக்குள்ள அது கடந்து வந்திருக்கிறது என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அதே போல நல்ல குணாதிசயங்கள் ஆனாலும் சரி, அதுவும் கூட ஒரு தாயிடம் இருந்து தான் கடந்து வருகின்றது. ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்கிற பெண்ணாகிய நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் ஜாக்கிரதை உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அது ஏனோ தானோ வென்று இருக்கக்கூடாது. தெய்வ சமூகத்தில் பிள்ளைகளுக்காக திறப்பில் நிற்பதும், அவர்களுக்காக ஜெபிப்பதிலும், அதே நேரம் ஆற்றி தேற்றி அரவணைத்து நடத்துவதிலும், அதே நேரம் கரிசனையோடு கண்டிப்போடு நல் ஒழுக்கத்தில் வளர்ப்பதிலும் எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையோடு கவனமாக இருப்பது அவசியம். இந்த தாய்மார் தினத்தில் ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்த்து ஆளாக்கிய முதிர் வயதில் இருக்கலாம், உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளிடமிருந்து அன்பு கிடைக்காமல் இருக்கலாம். இந்த நாளில் கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், நீங்கள் உங்களை தாய்க்கு செலுத்த வேண்டிய கனம், அவர்களுக்கு செலுத்த வேண்டிய அன்பு, உங்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய அவர்களுடைய தியாகம், அர்ப்பணிப்பு, இதையெல்லாம் இந்த நாளில் நீங்கள் உணர வேண்டும். அதை உணர்ந்து உங்கள் தாய்க்கு செலுத்த வேண்டிய கனத்தை இந்த நாளில் விசேஷமாக நீங்கள் செலுத்துங்க. அவர்கள் செய்த நன்மைக்கு பிரதிபலன் எதுவுமே செய்ய முடியாது. இந்த உலகத்தில் ஒரு தாய் செய்த நன்மைக்கு மாத்திரம் நம்ம பிரதிபலனா ஒன்றையும் கொடுத்து பதில் செய்துட்டேன்னு சொல்லவே முடியாது என்றால், அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தோடு தான் ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளையை வளர்க்கிறாங்க என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் உளமாற அவர்களுக்கு அன்பு செலுத்தி அவர்களுக்குரிய காரியங்களை கரிசனையாக இருந்து நம்ம கவனிப்பதும், தாயினுடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தி பிள்ளைகளால ஒரு தாய் கண்ணீர் விடவே கூடாது. அது நல்லதே கிடையாது. அப்படி ஒரு எல்லைக்கு நீங்கள் போகாமல் இருப்பது நல்லது. இந்த நாளில் தாய்மார் தினமாகிய இந்த நாளில் உங்கள் தாய்க்கு செய்ய வேண்டிய அன்பை நீங்கள் செய்யுங்க. அவங்களுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை கொடுங்க. அதே நேரத்தில் ஒரு தாயை போல நம்ம தேற்றி அரவணைத்து ஆதரித்து நடத்துகின்ற தேவனை கனம் பண்ணுங்கள். அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக அந்த பூமியில் பலியாக கொடுத்து நம்மை மீட்டு ரட்சித்திருக்கின்றார். இதை விட மேலான அன்பு ஒன்றுமே கிடையாது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இதோ இந்த தாய்மார் தினத்தன்று விசேஷமாக ஒவ்வொரு தாயையும் ஆண்டவரே, சகோதரியையும் நீ நினைத்தருளுவீராக. தாய் ஸ்தானத்தில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரியையும் நீ நினைத்தருளுவீராக. ஆண்டவரே, அவர்களுடைய இதய விருப்பங்கள், ஆண்டவரே, மனதில் இருக்கின்ற விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் எல்லாம் பதில் கொடுத்து நீ சந்தோஷப்படுத்துவீராக. ஆண்டவரே, யாருடைய உள்ளத்தில் ஆண்டவர் பிள்ளைகளை குறித்து தான பாரம் நெருக்கி கொண்டிருக்கின்றதோ அந்த பாரத்தை எல்லாம் நீ ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே, சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒவ்வொருவருக்கும் இது அருளி செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களை, மறுபடியும் சொல்லுகின்றேன், இந்த தாய்மார் தினத்தன்று, அதாவது மதர்ஸ் டேவாகிய இந்த நாளில் கூட ஒவ்வொரு தாய் ஸ்தானத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு சகோதரியையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.